ஹலோ மம்மிஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனோட ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் ரெசிபி கிட்ஸ்லாம் ரொம்ப அடம் பிடிச்சி கேட்குற லாலிபாப் தான். அது செய்கிறதுக்கு 2 பழுத்த ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணி நல்லா அதோட சாறு ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இப்போது 3/4 கப் ஆரஞ்சு ஜூஸ் வந்திருக்கு. இப்போது அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இப்போ குக்கர் எடுத்திருக்கேன். அதில் இந்த 3/4 கப் ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. அதோட 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியான பனக்கற்கண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சக்கரையோ பனக்கற்கண்டோ இது மாதிரி எக்ஸ்டென்ஷியல் ஸ்வீட்னர் எல்லாத்தையுமே கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக டேட்ஸை வந்து ஊற வச்சு அரைச்சி யூஸ் பண்ணுறதோ இல்லை டேட்ஸ் சிரப்போ இல்லை ஹனியோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்க பனக்கற்கண்டு இது மாதிரி கற்கண்டு மாதிரியே தான் பெருசாக இருக்குது. யூஸ்வலாக பனக்கற்கண்டு வந்து சின்ன ஸ்மால் சைஸில் இருக்கும். அது மாதிரி உங்கள்கிட்ட இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு சளியெலாம் பிடிக்கிறப்ப பனக்கற்கண்டு பாலில் போட்டு குடிலாம் சொல்லுவாங்கள்ல, அதனால் பனக்கற்கண்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நாட்டு சக்கரையை விடன்னு சொல்லிட்டு நான் பனக்கற்கண்டு இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ஆரஞ்சு ஜூஸை திக்காகிற வரைக்கும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஆரஞ்சு ஜூஸ் வந்து நல்லா சுண்டா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டே இருக்கணும். இது மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க ஸ்டவ்வை. இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ட்ராப்ஸ் விட்டு அமுக்கி பாருங்கள். இது வந்து நல்லா சாஃப்டாக அமுங்குது. அதனால் இது தக்காளி பதம்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கரெக்டான பதம் கிடையாது. ஸோ இன்னொரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி இது மாதிரியே தண்ணியில் வந்து ஒரு ட்ராப்ஸ் விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். அது தூக்கி போட்டால் சவுண்டு வரணும். அதுதான் கல் பதம்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம லாலிபாப்க்கான கரெக்டான பதம். அந்த பதம் வந்தோடனே டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லாலிபாப் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடணும். நம்ம லாலிபாப் மோல்டு இருந்தால் அதிலே நீங்கள் ஊற்றிக்கலாம். பட் லாலிபாப் மோல்டு இல்லை ஆனால் செய்யணும் உடனே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் வீட்டில் டூத் பிக் இருந்தால் அதை உடச்சி இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ட்ராப்ஸாக வந்து அதில் போட்டுட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே 10 மினிட்ஸ் வச்சா போதும். இது மாதிரி சூப்பரான லாலிபாப் ரெடி ஆயிரும். நான் பர்பஸாக இன்றைக்கி லாலிபாப் மோல்டு யூஸ் பண்ணல. ஏன்னா லாலிபாப் மோல்டில் போட்டால் ரொம்ப நிறைய குவான்டிட்டி ஒரு லாலிபாப்புக்கு போடுற மாதிரி இருக்குது. அவ்வளோ குவான்டிட்டி நான் ஒரு டைமில் வந்து பாப்பா கொடுக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் வீட்டில் நாங்கள் கண்டிப்பாக லாலிபாப் கொடுக்கவே மாட்டோம் அவளுக்கு. வெளியே போய் எங்கேயாச்சும் மற்ற பிள்ளைங்களை பார்த்து வேணும்னு அடம் பிடிச்சாலோ இல்லை நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப பிஸியாக இருக்கும், அவள் ஸ்டாலரில் கொஞ்சம் நேரம் உட்கார வைக்கிறேன் எங்கேயும் ஓட வைக்காமல் அப்படின்னு நினச்சாலும் மட்டும்தான் லாலிபாப் கொடுப்போம். ஈஸியாக வெளியே கேரி பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறனால இது மாதிரி வந்து கிளிங் ரோல், பிளாஸ்டிக் கவர் அது மாதிரி சொல்லுவாங்க, அதில் போட்டு நான் ஒவ்வொன்றையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கோ, அதில் நிறைய விட்டமின் சி இருக்குது. அதனால் இது ஆரஞ்சில் பண்ணி கொடுங்க. அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஆரஞ்சில் இருக்க விட்டமின் சி வேணால் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸாக கொடுக்குறது, ப்ளைன் ஆரஞ்சாக சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. பட் இது எதுக்காகனா வெளியே வாங்குற லாலிபாப்பில் ரொம்ப நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். நம்ம இது செஞ்சு கொடுத்தா அவாய்ட் பண்ணலாம். எப்போதும் ஸ்மால் பேட்சஸாக பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 1 மந்த் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். See you with the next recipe.